வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஹாட் இந்தியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஃப்ளஃபியான டேஸ்டியான பேன்கேக்ஸ். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மாவு. இந்த மாவுக்கு நான் இங்கே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 250 கிராம் மைதா, 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இதை சலிச்சு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக பால், கொஞ்சம் லைட்டான ஒரு கை பொறுக்கிற அளவு சூட்டில் பால். இது கரெக்டாக ஒரு 200 ml வரும். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா இந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல், அதாவது கட்டி கட்டியாக எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பேட்டர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை உப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க பாலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரலும் 150 ml பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்க 50 ml பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் பேன்கேக்ஸ் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த மாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேன்கேக்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேன்கேக்ஸ் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து சென்டரில் ஊற்றணும். இதை தோசை மாதிரி நம்ம தேக்க தேவையில்ல. ஒரு கரண்டி மாவு எடுத்து சென்டரில் ஊற்றிட்டு அப்படியே விட்டுடலாம். இதை ஸ்லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரலாம் நம்ம குக் பண்ணணும். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் மாதிரி வரும், அது வரணும் நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது மேலே. கிட்டத்தட்ட எனக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இது இன்னொரு 1 நிமிஷம் கரெக்டாக குக் ஆகட்டும். அவ்வளோதான், நம்மளோட பேன்கேக்ஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் நம்ம பேன்கேக்ஸ் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேன்கேக்ஸ் ஃப்ளஃபியான பேன்கேக்ஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்போனா கொஞ்சமாக பட்டரும் மேப்பிள் சிரப்பும் ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். மேப்பிள் சிரப் இல்லைன்னா ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா கூட அப்படியே கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாட் இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. Thanks from the Hot Indian Kitchen. Let the flavors chase you.